ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தோட எல்லையில ஒரு பழைய பெரிய ஆலமரம் இருந்தது. பகல் நேரத்திலே அமைதியா தெரியும் அந்த மரம். இரவு வந்தா யாருமே நெருங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மரத்துல ஒரு ஆவி இருக்குன்னு ஊரே நம்புது. ராத்திரி சரியாக 12 மணிக்கு அங்கிருந்து சிலம்பு சத்தம், மெதுவான சிரிப்பு, யாரோ நடக்கிற மாதிரி ஓசை கேக்குமாம். அந்த வழியா போனவங்க அடுத்த நாள் காய்ச்சலோ பயத்தோட மௌனமா ஆகிடுவாங்க. ஒரு நாள் கார்த்திக்னு ஒரு இளைஞன் இந்த கதையெல்லாம் பொய்ன்னு நினைச்சு மொபைல் எடுத்துக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கே போனான். இதெல்லாம் மூட நம்பிக்கைதான்னு சொல்லிக்கிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ திடீர்னு காற்றே இல்லாம இலைகள் அசைய ஆரம்பிச்சது. மரத்தோட நடுவிலிருந்து ஒரு உருவம் மெதுவா வெளிவந்தது. நீளமான தலைமுடி, கருப்பா மூடின முகம், கண்கள் மட்டும் எரியற மாதிரி. கார்த்திக்கோட முயற்சி பண்ணான். ஆனா அவனோட கால்கள் அசையல. அந்த உருவம் மெதுவா பேசிச்சு. இந்த ஊர் எனக்கு செய்த துரோகம் நான் மறக்கல. அப்போ ஒரு காட்சி மாறுது. பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நிரபராத பெண்ணை இந்த ஊர் மக்கள் பொய் குற்றம் சுமத்தி அதே ஆலமரத்துல கட்டி கொன்றிருக்கிறாங்க. அந்த நாள்ல இருந்து அவளோட ஆவி அந்த மரத்தோட உள்ளேயே சிக்கி கிடக்குது. அடுத்த நொடி ஒரு பயங்கர அலறல். அடுத்த நாள் காலை ஆலமரத்துக்கு கீழே கார்த்திக்கோட மொபைல் மட்டும் கிடக்குது. அதுல கடைசி வீடியோ ஓடுது. இந்த மரம் சாதாரண மரம் இல்ல. இது பழி வாங்கும் ஆவி இருக்கிற இடம். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல யாருமே அந்த ஆலமரத்துக்கு பக்கம் போகல. ஏன்னா இன்னும் அந்த ஆவி அங்கேதான் இருக்கு, காத்துக்கிட்டு.